பவுல் இந்த எபேசியர் நிருபத்தை எழுதும் பொழுது இதை பல இடங்களில் மீண்டும் மீண்டும் சொல்றார். கிறிஸ்துவுக்குள் 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 என்ற இந்த சத்தியத்தை மீண்டும் 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 அழுத்தம் திருத்தத்தோடு பேசுறார். எபேசியர் 1:3 கூட அவர் சொல்லும் பொழுது அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதத்துல என்ன பண்ணிருக்கிறார்களாம்? ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். கிறிஸ்துவுக்குள் உன்னதத்துல சகல ஆசீர்வாதங்களாலும் ஆசீர்வதித்திருக்கிறார் என்று சொல்றார். மாத்திரம் இல்லை, கிறிஸ்துவுக்குள் நாம் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கின்றோம், கிறிஸ்துவுக்குள் நாம் முத்திரிக்கப்பட்டிருக்கின்றோம், கிறிஸ்துவுக்குள் நாம் ஜெயம் பெறுகின்றவராக இருக்கும், கிறிஸ்துவுக்குள் ஞானம் உடையவராக இருக்கும் என்ற எபேசியர் நிருபத்தை நீங்க முழுமையா வாசித்தீங்கன்னா இதை மீண்டும் மீண்டும் வாசிப்பீங்க. கிறிஸ்துவுக்குள் என்ற சத்தியத்தை எபேசியர் 2 இந்த வசனத்தை கொஞ்சம் வாசிக்க விரும்புகிறேன். 1 வாசிங்களேன். அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாய் இருந்த உங்களை உயிர்ப்பித்தார். அவைகளில் நீங்கள் முற்காலத்திலே இவ்வுலக வழக்கத்திற்கு ஏற்றபடியாகவும் கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய ஆவிக்கேற்றபடியாகவும் நடந்து கொண்டீர்கள். அவர்களுக்குள்ளே நாம் எல்லோரும் முற்காலத்திலே நமது மாம்ச இச்சையின்படியே நடந்து நமது மாம்சமும் மனசும் விரும்பினவைகளை செய்து சுவாபத்தினாலே மற்றவர்களைப் போல கோபாக்கினின் பிள்ளைகளாய் இருந்தோம். அவர் மிக அழகாக விவரிக்கிறார், நம்முடைய முந்தின நிலையை குறித்து விவரிக்கிறார். நீங்க கிறிஸ்துவுக்குள் வருவதற்கு முன்பதாக உங்களுடைய பழைய வாழ்க்கையில என்ன நடந்து கொண்டிருந்தது? இந்த லோகாதிபதியாகிய இந்த சாத்தானுடைய வல்லமைக்குள்ள நீங்கள் இருந்த பொழுது, பாவத்தில் அவனுடைய அதிகாரத்துக்கு அடியில் இருந்த பொழுது பலவீனமாக, நமக்கு பலன் இல்லை, நாம் மூழ்கி கொண்டிருந்தோம், பாவத்தில் மூழ்கி கொண்டிருந்தோம், சாபத்தை நோக்கி போய் கொண்டிருந்தோம், இருளை நோக்கி போய் கொண்டிருந்தோம், நித்திய மரணத்தை நோக்கி போய் கொண்டிருந்த நம்ம அவர் அழகாக 4ஆம் வசனத்தில் விவரிக்கிறார். வாசிங்களேன். தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யமாய் நம்மில் அன்பு கூர்ந்த தம்முடைய மிகுந்த அன்பினாலே அக்கிரமங்களில் மரித்தவர்களாய் இருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார். கிறிஸ்துவுடனே நம்மை உயிர்ப்பித்தார் என்று சொல்றார். அப்படின்னு அவர் சொல்றாரு, நீங்க பாவத்துல மரித்துட்டீங்க, பாவத்துல மூழ்கி கொண்டிருந்தீங்க, ஆனா தேவன் தம்முடைய நித்திய அன்பினாலே கிறிஸ்துவை அனுப்பி நாம் மரித்திருந்த நம்மை உயிர்ப்பிக்கும் பொழுது தனியா உயிர்ப்பிக்கல, கிறிஸ்துவோடு கூட எழும்பும்படியாக உயிர்ப்பிக்கின்ற வல்லமையை நமக்கு தந்தார் என்று பவுல் சொல்றார். அப்படின்னா சாக்கடையில் இருந்த நம்மை, மூழ்கி கொண்டிருந்த நம்மை தேவன் கை கொடுத்து தூக்கி ஒரு கற்பாறையில் வைத்த பின்பதாக, சரிப்பா நீ பார்த்துக்கோன்னு சொல்லல, அவர் நம்மை கற்பாறையில் வைத்த பின்பதாக அவர் நம்மை பார்த்து சொன்னது, கிறிஸ்து உனக்குள்ள இருக்கிறாரப்பா, கிறிஸ்து உனக்குள் இருக்கின்றபடியால் உனக்கு வல்லமை உண்டு, உனக்கு பலன் உண்டு, உனக்கு நித்தியமாக எல்லாவற்றும் இந்த பூமிக்கு தேவையான அத்தனையும் கிறிஸ்துவுக்குள் இருக்கின்றபடியால் உனக்குள்ளும் கொடுக்கப்பட்டிருக்கின்றது என்ற அந்த சத்தியத்தை தேவன் நமக்கு கிறிஸ்துவுக்குள் தந்தார். அப்படின்னா இன்றைக்கு நமக்கு விரோதமாக எழும்புகின்ற எப்பேற்பட்ட ஒரு ஆயுதமாக இருந்தாலும், நமக்கு விரோதமாக செயல்படுகின்ற எப்பேற்பட்ட அக்கிரமான திட்டமாக இருந்தாலும், நான் கிறிஸ்துவுக்குள் இருக்கின்றபடியால், கிறிஸ்து என்னுடைய பலனாய் இருக்கின்றபடியால், கிறிஸ்து எனக்குள் அவர் செயல்படுகின்றனால் நான் முற்றிலும் ஜெயம் கொள்கிறவனாக தான் இருப்பேனே தவிர எனக்கு தோல்வி இல்லையா. ஏனென்றால் கிறிஸ்து இதுவரைக்கும் தோற்ற ஒரு யுத்தம் இல்லை, கிறிஸ்து இதுவரைக்கும் தோல்வி அடைந்ததில்லை, அவர் எப்பொழுதும் ஜெயிக்கின்றவர் இருக்கின்றபடியால், அந்த ஜெயம் கொள்கின்ற தேவன் எனக்குள் இருக்கின்றபடியால், எனக்கு விரோதமாக வரக்கூடிய எப்பேற்பட்ட ஒரு திட்டமாக இருந்தாலும் கிறிஸ்துவுக்குள் நான் ஜெயம் பெறுவேன் நிச்சயம். அவனுடைய அந்தகார சக்திகளோ, அவனுடைய எப்பேற்பட்ட தந்திரங்களோ, நான் கிறிஸ்துவுக்குள் இருக்கும் வரை அது என்னை தொட அதிகாரம் இல்லை. அதனால தான் இது ரொம்ப முக்கியமான சத்தியம். ஏன்னா அவரை அப்பாற்பட்டு நம்மளால வெற்றி சிறக்க முடியாது. நம்முடைய சொந்த யுத்தியில், நம்முடைய சொந்த தீர்மானத்தில், நம்முடைய சொந்த விருப்பத்தில், ஐயோ நீங்கள் நான் செய்திருவேன், எப்படியோ வெளியே வந்துடுவேன், எப்படியோ இதை நான் சாதிச்சிருவேன் என்று நம்முடைய சொந்த பலத்தில் நாம் எப்பொழுதெல்லாம் செயல்படுறோமோ அது தோல்வி நிச்சயம். ஆனால் என்றைக்கெல்லாம் நம்ம ஒரு நாள் ஆரம்பிக்கும் பொழுது அவரை பார்த்து சொல்றோம், ஆண்டவரே இன்றைக்கு இந்த நாள் துவங்கும் பொழுது நீர் எனக்குள்ளும் நான் உமக்குள்ளும், உம்முடைய வார்த்தை எனக்குள்ளும், நான் அதில் தங்கி இருக்கும்படியாக எனக்கு கிருபை தாங்க ஆண்டவரே. உம்மை விட்டு எனக்கு ஒரு வாழ்க்கை வேண்டாம், உம்மைக்கு அப்பாற்பட்டு எனக்கு ஒரு வாழ்க்கை வேண்டாம், உம்முடைய பலன், உம்முடைய ஞானம், உம்முடைய கிருபை எனக்குள் இன்றைக்கு செயல்படுவதாக, அந்த கிறிஸ்து எனக்குள் இருப்பார் என்றால் எனக்கு இந்த நாள் வெற்றியா.